இருமும் போதோ தும்மும் போதோ இல்லை சிரிக்கும் போதோ சிறுநீர் வெளியாயிருதா, இதை நிறைய பேர் வயதான காலத்தில் இது நார்மல் தான் அப்படின்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது எக்ஸசைஸ் பண்ணி க்யூர் பண்ண வேண்டிய ஒரு டிசீஸ். இந்த பிரச்சனைக்கான பெயர் சிறுநீர் கட்டுப்பாட்டின்மை, ஸோ யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெண்களுக்கு பிரசவத்திற்கு அப்புறமும் வரும், வயதான காரணத்தினால வரலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு பிறகும் வரும், அவங்களுக்கும் வயதான காரணத்தினால இந்த பிரச்சனை வரலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்விக் ஃப்ளோர் மசில் அப்படின்ற ஒரு தசை இருக்கும். பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு வீக்னஸ்னால தான் வருது. நல்ல செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிட்டோம்னா அது பெர்மனண்ட்டாக நமக்கு கண்ட்ரோல்டாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு எளிய பயிற்சி சொல்லி கொடுக்குறேன். இப்படி உட்காந்துட்டு யூரின் வர்றப்ப அடக்கிற மாதிரி இந்த மசில்ஸை மட்டும் டைட் பண்ணி 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணி 1 2 3 4 5 இது மாதிரி ஒரு 15 தடவை செய்யணும். இப்படி செய்கிறப்போ அடி வயிறு மசில்ஸை அமுத்துறதோ டைட் பண்ணுறதோ, பின்னாடி இருக்கிற பேக் மசில்ஸை டைட் பண்ணுறதோ, தொடை மசில்ஸை டைட் பண்ணுறதோ தேவையில்லை. மூச்சை கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. மூச்சை நார்மலாக இழுத்து விட்டுட்டு எல்லா மசில்ஸையும் ஃப்ரீயாக விட்டுட்டு ஒன்லி பெல்விக் ஃப்ளோர் யூரின் வர்றப்ப அடக்கிற மசில்ஸை மட்டும் டைட் பண்ணணும். இப்போ செஞ்சு காட்டுறேன். 1 2 3 4 5 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு 5 கவுண்ட் டைட்டு, அடுத்த 5 கவுண்ட் ரிலாக்ஸ். இது மாதிரி 15-20 தடவை நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சிறுநீர் அடிக்கடி போகுதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 நாள் 5 நாளைக்கு டெய்லி 1 hour சொல்லி கொடுத்தா பெர்மனண்ட்டாக சரியாவாங்க. அந்த மாதிரி ஆன்லைனில் ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள். நான் டெய்லி 1 hour சொல்லி கொடுத்து இதை பெர்மனண்ட் க்யூர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி கண்டென்ட் வரணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். நான் மோனிஷா, ஃபிசியோதெரபிஸ்ட்.